சிஸ்டர் பிரைஸ் லார்ட். அன்னைக்கு என்ன ஆச்சுங்க சிஸ்டர்? நான் அன்னைக்கு ப்ரேயருக்கு 3 ஸ்கேன் பண்ண சொல்லியிருந்தாங்க என்ன டாக்டர். ஸோ அதில் ஸ்கேன் ஃபஸ்ட்டு பண்ணேன். அதில் வந்து லம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. திரும்பி நான் மேமோகிராம் பண்ண சொன்னாங்க டாக்டர். அதுலேயும் மேமோகிராம்லேயும் அதே மாதிரி வந்துச்சு. நான் ரொம்ப துக்கத்தோடு இருந்தேன். எப்படி நான் இதுலேருந்து வெளியே வர போகிறேன், என்னை யாரும் பார்த்துக்கோங்க இல்லையே ஏசப்பான்ட்டு ஏசப்பாட்ட நான் ரொம்ப முறையிட்டேன். அப்போ வந்து ஐயா மீட்டிங் இருந்துச்சுங்க. இப்போ நான் வந்திருந்தேன். அப்போ ஐயா அங்கேருந்து வந்து என்ன சொன்னாங்க, உங்களுக்கு சொல்ல முடியாத என் பக்கத்தில் எதில் நின்று சொன்னாங்க, உங்களுக்கு சொல்ல முடியாத இடத்துல ஒரு லம் இருக்குது, நீங்கள் அது மேலே கை வச்சுக்கோங்க, இப்போ ஏசப்பா உங்களுக்கு சுகம் கொடுக்க போகிறாரு அப்படின்னு. நான் வந்து எனக்கு அழுக தாங்க முடியல. அதே மாதிரி ஏசப்பா என்கிட்ட எனக்கு நான் நினச்சின்னு வந்து பேசினார் அப்படின்னு என்னால் அந்த இது இன்னைக்கு கூட எனக்கு அவ்வளோ இதுவாக இருக்குது. நான் வந்து அங்கே கை வச்சு நான் ப்ரேயர் பண்ணால் ஐயா எனக்கு தலைமையில் கை வச்சு நான் கீழே விழுந்துட்டேன். எனக்கு தெரியல. அப்புறமா நான் இன்னொரு வாரம் விட்டுட்டு, ஆனால் அது மனசுக்குள்ளே ஓடி நினச்சி அந்த வார்த்தை வந்து கூட நான் வந்து இது பண்ணிடலாம் எம்ஆர்ஐ பண்ணேன். எம்ஆர்ஐ பண்ணும்போது கூட ரொம்ப பயந்துனே போனேன். அந்த 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 அது பண்ணுற மட்டும் எனக்கு மனசுக்குள்ளே பயம் ரொம்ப இருந்துச்சு. ஏசப்பா ப்ரேயர் பண்ணி, ஏசப்பா நீங்கள் சொல்லிக்கிறீங்க இனிமேல் வராதுன்னு அப்படின்னு நான் அந்த எம்ஆர்ஐ பண்ணேன். அது வந்து எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏசப்பா இந்த மாதிரி எல்லாருக்கும் சுகம் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். வருஷத்தை பற்றி ஆவியானவர் அன்னைக்கு பேசினார். இந்த மாதிரி இந்த சிஸ்டருக்கு நீங்கள் சொல்ல முடியாத இடத்துல ஒரு கட்டி இருக்குது, அங்கே கை வச்சுக்குங்க, இப்போ கர்த்தர் சுகம் கொடுப்பாருன்னு சொல்லி அன்னைக்கு வருஷத்தை ஆவியானவர் பேசினார். ஆனால் அந்த கட்டி வந்து கரெக்டாக கேன்சர் கட்டின்னு தெரியாது. அந்த கட்டி வந்து கேன்சர் கட்டின்னு தெரியாது. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க வந்து செக்அப் போயிருக்கிறாங்க. ஸோ வந்து டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி கேன்சர் கட்டின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு விசுவாசத்துல இங்கே வந்திருக்கிறாங்க ப்ரேயருக்கு. அதே நேரத்தில் அன்னைக்கு கரெக்டாக ஃபுல்ஃபிட் கிட்டேருந்து கீழே இறங்கி வந்து, ஸோ நீங்கள் கை வச்சுக்கோங்க உங்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்குறாருன்னு சொல்லி அன்னைக்கு அவங்க வந்து கை வச்சிருக்கிறாங்க. அப்போ வந்து இதை கரெக்டாக ஜெபிக்கும் போது ஆண்டவர் காரியம் செஞ்சிருக்கிறாரு. ஸோ கர்த்தர் நல்லவர், ஏசப்பா சுகம் கொடுத்தாரு. ஆண்டவர் நல்லவர். ஓகே, இந்த சாட்சியை பார்க்குற கரெக்டாக உங்களை பார்த்து நான் சொல்கிறேன் பாருங்களேன். சிஸ்டருக்கு அந்த கேன்சர் கட்டுன்ற அந்த சிம்டம்ஸே இல்லாமல் ஆண்டவர் எடுத்து போட்டார். அவங்கள தொட்ட கர்த்தர் இந்த ஆன்லைனில் பார்த்துன்னு இருக்கிற இல்லை உங்களையும் தொடுவார். அகவிடல ஒரே ஒருத்தர் தான் நமக்கு நம்பிக்கை, அது இயேசு சுவாமி. அவர் மேலே நம்பிக்கை வைங்க, அவர் காரியம் செய்வார். பிரைஸ் தி லார்ட்.